நீயா நானால இந்த தெருநாய் பிரச்சனையை பத்தின எபிசோடு பார்த்தேன். அதுல இந்த டாக் லவர்ஸ் எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி அதை விடுங்க. அதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆக்சுவலா சூப்பரா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. இந்த டாக் லவர்ஸ்லாம் ரோட்ல இருக்கிற நாய்க்கு சோறு வச்சுட்டு சுற்றி நின்று ஊரே பார்க்க அப்படின்னு பிஜிஎம்லாம் போடுறாங்கல்ல. ஸோ இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு தெருவுக்கா போறீங்க, அங்க நாய் பேண்டு வச்ச கழிவு எல்லாத்தையும் கையிலையோ இல்ல எந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்க அள்ளுறீங்களோ அள்ளிவிட்டு அதுக்கு பிஜிஎம்மா அந்த ஆகாயம் போதாது அப்படின்னு போட்டீங்கன்னா அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். உங்களுக்கு எம்பத்தி இருக்கு, நீங்க நிஜமாவே டாக் லவர்ஸ் தான், நீங்க எல்லா உயிரையும் உங்களோட குழந்தை மாதிரி தான் பாத்துக்கிறீங்க அப்படின்ற லாஜிக்லாம் நாங்க அப்போ ஒத்துக்கிறோம். நல்ல பெரிய சைஸ்ல வீடு காம்பவுண்ட் சுவரோட கட்டிட்டு வீட்டு வாசல்ல இருந்தே கார் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு ஜன்னலை திறந்து விட்டு 4 பிஸ்கட் பாக்கெட்டை போட்டுட்டு இந்த மாதிரி பிஜிஎம் போட்டு தெருநாயால என்னப்பா பிரச்சனை அப்படின்னு உருட்டிட்டு இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். என்னைக்காவது ராத்திரி வேலையை முடிச்சுட்டு வரப்ப 10 நாய் சேர்ந்து துரத்தி பைக்கை பயத்தோட ஓட்டிருக்கீங்களா? குழந்தையோட வாக்கிங் போகும்போது 5 நாய் பக்கத்துல வந்து அப்படியே மோப்பம் முடிச்சுட்டே காலை கவுற மாதிரியே வரும்போது பகீர் பகீர்னு இருக்கும்ல, அதை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கீங்களா? இல்ல அந்த நாய்கிட்ட கடி வாங்கிட்டு ரேபிஸ் வேக்சினை ஒரு டோஸ் விடாம போட்டுட்டு ஆனாலும் அதுக்கப்புறமாவும் ஒருவேளை ரேபிஸ் வந்து செத்து போயிருவோமோ அப்படின்னு என்னைக்காவது பயந்துருப்பீங்க? இதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஆனா ஹியூமனிட்டிங்க வேண்டியது. ஆனா கேப்ஷன்ல வந்து டாக்ஸ் ஓவர் ஹியூமன்ஸ், மனிதர்களை விட நாயெல்லாம் ரொம்ப நன்றி உள்ளது அப்படின்னு உருட்டிட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு கடி வாங்குற குழந்தைங்க மேல எம்பத்தி கிடையாது, உயிர் பயத்துல ஓடுற எங்க மேல எம்பத்தி கிடையாது, இந்த கழிவெல்லாம் அகற்ற அந்த தூய்மை பணியாளர்கள் மேல எம்பத்தி கிடையாது. அப்புறம் நீங்களாம் என்ன ஹியூமனிட்டியை பத்தி பேசுவீங்க? நீங்களாம் என்ன லவ்வர்ஸ்? முதல்ல அனிமல் லவரா இருக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹியூமன் லவராகவும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.